தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு அப்படின்னு பல்வேறு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறது வந்து ரொம்ப சரிதான் அப்படின்னு பல்வேறு தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க. விளாத்துக்குளத்தில் கூட சிறுமி பாலியல் ஏற்கனவே நான் சொன்னேன், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டு தான் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, விளாத்திக்குளத்திலே ஒரு மாணவி, பள்ளிக்கு சென்ற மாணவியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் அந்த மாவட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். இதுவே இந்த சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதற்கு சான்று. அவரு சொன்னா சொல்லிட்டு போறாரு, புதுசா தானே வந்திருக்காரு, தேர்தல் முடிஞ்சா தான் அவருடைய விவரம் தெரியும். எந்த அதிருப்தியும் இல்லை. எங்க அதிருப்தி இருக்கு? நீங்க தான் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் திரித்து போட வேண்டாம். எங்கள கூட்டணி நல்லா சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 23 நாட்களாக கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக்கொண்டே இருந்து 2 நாளைக்கு முந்தைய தான் இறுதி செய்யப்பட்டது. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் வார்த்தை போகும். பத்திரிகையில செய்தி, ஊடகத்தில் செய்தி. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடுவோம் என்ற நிலைக்கெல்லாம் வந்து விட்டார்கள். ஆக காங்கிரஸ் தலைவர்களும் இந்த மாநில பொறுப்பாளர் போட்டவர்களும் அவர் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டார். அதற்கு எதிர்கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் குறிப்பிட்டார்கள். இதெல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் வந்த செய்தி. அப்படித்தான் அங்க இருந்தது. அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முக்கிய தலைவர் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியிலேயே வருகின்ற பொழுது சிரித்துக் கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த கூட்டணியில் இருக்குது. எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை தலைமை கழகத்தில் எங்களுடைய கூட்டணி தலைவர்களை அழைத்து பேசினோம். பேசி முடிந்தனோம். அன்றைய தினமே எங்க கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் பட்டியல் அதிமுக சார்பாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அப்புறம் ஒரு நாள் கழித்து 2வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது இன்றைய தினம் 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில எந்தவித ஒரு சிறு கடுகளவு கூட பிரச்சனை இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். சார், எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. அவர் சீட்டு கேட்கிற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா அது விவரமா சொல்லக்கூடாது என்று கருதுகிறேன். எங்ககிட்ட வந்து 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார். பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறொரு முறை சொன்னாரு எங்களால் இயலாது இருக்கும். அவ்வளவுதான். இளைஞர்கள் போனதற்கு எங்களோட கூட்டணியில் இல்லையே. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட்டணியில் இல்ல. அது மட்டும் இல்ல, சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டணியில் கட்சி சேருகின்ற பொழுது அந்தந்த கட்சியுடைய வாக்கு வங்கிக்கு தேவை மாதிரி தான் அந்த கட்சி பெற்ற வாக்கின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுப்பாங்க. 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்கணும். ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் அந்தந்த கட்சிகள் வாங்கிய வாக்கின் அடிப்படையில் தான் எல்லா கட்சிக்குமே கூட்டணியில் இன்றைக்கு அந்த சீட் ஒதுக்கீடு செய்யப்படும். அது அதிமுக சரி, திமுக சரி, அப்படித்தான் கடைபிடிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கடைபிடிச்சா பரவாயில்ல. அவர் எங்களுக்கு அதிகமான சீட்டை கேட்டு ஆள் அனுப்புனா அது நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தல. அவருக்கு தேவையானவரை அனுப்பினார், நாங்கள் இயலாது என்றும் அவளோட முடிஞ்சு. அது உண்மைதானே? அதாவதுங்க, இது அதாவது உண்மைதானது. கச்சத்தீவை யாருடைய ஆட்சியிலே போச்சு? மாநிலத்திலும் மத்தியிலும் யார் ஆட்சி இருந்தாங்க? தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு விட்டு அதற்கு பிறகு 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அப்போதாவது கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். நாங்க ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இல்ல. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மீனவருடைய நலன் கருதி கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீண்ட கால குத்தகைக்காவது தற்காலிகமாக எடுக்க வேண்டும்.
இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதை புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம், இதை மீட்டெடுப்பதற்காக.